நீங்க எப்பயாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? உங்க குழந்தை நீங்க செய்ற வேலைய அவங்களும் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாங்க. அதுக்கு அவங்க அடமும் பிடிச்சிருப்பாங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் துணி மடிச்சு வைக்கிறதோ, இல்ல கிளீன் பண்றதோ ரொம்ப சிம்பிளான ஒர்க்ங்க. ஆனா, குழந்தைகள பொறுத்தவரைக்கும் அவங்க அந்த வொர்க்க பண்ணும்போது, அது ரொம்ப பெரிய அச்சீவ்மென்ட். அது அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ பில்ட் பண்றதும் இல்லாம, என்னால அந்த வொர்க்க தனியா செய்ய முடியுன்ற ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மென்ட்டே குடுக்குது. இந்த டைம தாங்க மேஜிக்கல் ஏஜ்ன்னு சொல்றோம். ஆமா. சென்சிட்டிவ் பீரியட். டாக்டர் மிரியம் மான்டசரி இததான் சென்சிட்டிவ் பீரியட் சொல்றாங்க. குழந்தை பர்த்ல இருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இந்த பீரியட்ல தான் இருப்பாங்க. இந்த டைம்ல அவங்க சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையுமே அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்ப எப்படி நம்ம தண்ணி ஊத்துனா ஸ்பாஞ்ச்ல அப்சர்வ் பண்ற மாரி, அந்த நாலேட்ஜ் அந்த என்விரான்மென்ட்ல இருந்து அந்த குழந்தைக்கு உள்ள போகும். அதுல என்னலாம் டெவலப் ஆகும்னா, அவங்களுக்கு ஃபைன் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். அவங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் ஆகுங்க. ஆமாங்க. இந்த சைல்ட் சைக்காலஜிய பேஸ் பண்ணி தான் டாக்டர் மான்டசரி பிராக்டிகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல டிஃபரண்டான ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. லைக் கட்டிங், போரிங், கிரீனிங், ஸ்பூனிங் ஆக்டிவிட்டி, லேசிங் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது குழந்தை இண்டிபெண்டன்ட்டாவும், கான்ஃபிடென்ட்டாவும் ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஆக்டிவிட்டீஸோட வொக்காபுலரிஸும் அண்ட் மெஷர்மெண்ட்ஸும் அந்த குழந்தைக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். அரித்மெடிக்கும் லாங்குவேஜ். இனிமே நம்ம கூட நம்ம குழந்தை ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படும்போது, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம குழந்தை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, வளர்றாங்க. அவங்க நம்ம கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான பேரண்டிங் டிப்ஸ்க்கு என் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. தேங்க் யூ.